அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தா, நபி இபாதி நபியை அடியார்களுக்கு அறிவித்தது. அன்னி அனகபூரு ரஹீம், நான் தான் கபூரா இருக்கிறேன், ரஹீமா இருக்கிறேன். என்ன செய்யுங்க நபியே, என் அடியார்களுக்கு அறிவித்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், அன்பர்கள் நமக்கு என்ன கவலை இருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் அக்பர், அந்த அல்லாஹ் ஷைஃப் கூடவே காமிச்சு கொடுத்திருக்காங்க. அதனால ஹதீஸ் ஷரீஃப்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் அறிவிப்பு செய்றாங்க. சஹாபாக்களுக்கு முன்னால் எதிரி படைகள் சில பேர் அரெஸ்ட் பண்ணி ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அங்க ஒரு தாய் இருந்தாங்க. அந்த தாய் எதையோ தேடி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் பார்த்தாங்க, பெருமானாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தோடு அந்த தாய் ஒரு சின்ன குழந்தைய பார்த்தவுடன் ஓடி போய் அந்த அம்மா அந்த குழந்தைய வாரி அடைச்சி முத்தமிட்டு கொஞ்சி மடியில வச்சு கொண்டிருக்கிறார். கைதிகளை அறுப்பொழி கொண்டு வரும் பொழுது கைதிகள் அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தாயை தனியா கொண்டு வந்தாங்க. அந்த தாய் தன் குழந்தையை எடுத்து கொண்டவுடன் கட்டி அணைச்சி வாரி அணைச்சி முத்தமிட்டு தன்னுடைய மடியில இடுப்புல எடுத்து வச்சுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த தாய் அந்த குழந்தையை நரகத்துல போடுவாரா, நெருப்புல போடுவாரா என்பதாக பெருமானார் கேட்டாங்க. சஹாபாக்கள் இல்லை யாரும் சொல்லிட்டாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, வல்லாஹு அலஹு மின் ஹாதிஹி, அல்லாஹ் இந்த தாயை விட சாதித்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் யாரு போனா 70 தாயோட கிருபை வேண்டாம். இந்த ஒரு தாய் சற்று கொஞ்ச நேரங்கள் தன் குழந்தையை பிரிந்திருந்தவர் தன்னுடைய பாசத்தின் கொஞ்சத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு முன்னால் அந்த தாய் யாரா இருக்கிறா போதா அந்த குழந்தைய நரகத்துல போட மாட்டான், நெருப்புல போட மாட்டான்னா, ஏதோ ஒரு தாயோட கிருபையான அல்லாஹ் ஒரு காலம் இன்சா அல்லாஹ் நிச்சயமா நரகத்துல போட மாட்டான். ஈமான் போதா கவலையே பட வேண்டாம். இன்சா அல்லாஹ் அப்படி அல்லாஹ் போடுற பழக்கான கிட்ட வந்து அப்படி போடுறதுனா நம்மளை முஸ்லிம் ஆக்கியிருக்க மாட்டான், மூமீன் ஆக்கியிருக்க மாட்டான், முஹ்சின் ஆக்கியிருக்க மாட்டான், முத்தகி ஆக்கியிருக்க மாட்டான், முவஹ்ஹித் ஆக்கியிருக்க மாட்டான். இவ்வளவு அல்லாஹ் ஆக்கியதுக்கு காரணம் பதுபுதி இல்பாதி வதுபுதி ஜன்னத்தில நுழைக்கதா அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அடியாருக்கு நுழைச்சிட்டு என் சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சிட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் கருணையை உருவாக்கணும் போதா. அதனாலதான் அல்லாஹ் திரும்ப 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 வழிமாறுடைய மார்க்கத்தை கொண்டு வந்து நம்மளை மன்னிச்சா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நாம அல்லாஹ் விஷயத்துல நிராசையா இருக்க, சந்தோஷமா இருந்து திருப்தியா இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு காலமும் அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் நம்முடைய மௌலாவா, அல்லாஹ் வலியும் மூமினின் மூமினுடைய வலியா அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மௌலாவா இருக்கிறான் மூமின்களுக்கு. காபீர்களுக்கு நான் மௌலா இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அதை எந்த மௌலா தன்னுடைய அருமையை கொண்டு போய் நரகத்துல போடுவான். ஒரு காலமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை என்ன செய்ய மாட்டான், நரகத்துக்கு நிச்சயம் போட மாட்டான் அல்லாஹ்.